கோழிக்கு என்ன நோயினே தெரியல. எந்த சிம்ப்டம்ஸும் காட்டல. ஆனா குறுகி நிக்குது. இந்த மாரி சிச்சுவேஷன்ல என்ன பண்ணலாம்? இந்த மாரி சிச்சுவேஷன்ல நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டெட்ராசைக்ளின் இல்ல மெரிக்வின் இந்த மாரி ஏதாவது ஆன்டிபயோட்டிக்க குடுத்து ட்ரீட் பண்ணுவாங்க. இப்ப சப்போஸ் அந்த கோழிக்கு வந்து பாக்டீரியானால வந்த டிசீஸ் இல்லாம பாராசைட்னால வந்த டிசீஸா இருந்துச்சு அப்டின்னா, நம்ம இந்த ஆன்டிபயோட்டிக்க குடுக்குறப்ப என்ன பண்ணும்னா, அது உள்ள போய் வந்துட்டு லிவர வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி, கோழி வந்துட்டு இன்னும் டல் ஆக்கி சீக்கிரமா சாகறதுக்கு நம்மளே ஹெல்ப் பண்ண மாதிரி ஆயிடும். சோ கண்டிப்பா என்ன டிசீஸ் அப்டின்னு தெரியாம நம்ம எந்த மெடிசினும் குடுத்து ட்ரீட் பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டல்லா இருக்கிற கோழிய ஃபர்ஸ்ட்டு தனியா பிரிச்சு கொண்டு வந்துரணும். இப்ப வந்துட்டு அது பாக்டீரியானால வந்திருந்தாலும் சரி, பாராசைட்னால வந்திருந்தாலும் சரி, மத்த கோழிகளுக்கு வந்துட்டு பரவ போறதில்ல. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதோட இரைப்பைய வந்து செக் பண்ணணும். ஏதாவது டைஜெஷன் ஆகாம அந்த மாரி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டைஜெஷன் டானிக்க குடுத்து அத வந்து சரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டைஜெஷன் ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்ல. ஆனாலும் கோழி டல்லா இருக்கு அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ்க்கு அந்த கோழிக்கு தண்ணீல எலக்ட்ரோலைட் வாட்டர் மட்டும் வச்சு அந்த கோழிய வந்துட்டு வாட்ச் பண்ணணும். இந்த 24 ஹவர்ஸ் எதுக்கு அப்படின்னா, நம்ம என்ன சிம்ப்டம்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஏன்னா இந்த டிசீஸ் வரதுக்கு ஏர்லி ஸ்டேஜ்ல கூட அந்த கோழி வந்துட்டு டல்லா இருந்திருக்கலாம். இப்ப இந்த 24 ஹவர்ஸ் வாட்ச் பண்றப்ப ஏதாவது ஒரு சிம்ப்டம்ஸ் இந்த பாக்டீரியால வந்திருந்தாலும் சரி, பாராசைட்னால வந்திருந்தாலும் சரி, கண்டிப்பா ஏதாவது ஒரு சிம்ப்டம்ஸ் காட்டும். அந்த சிம்ப்டம்ஸ வச்சு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா தான் நம்ம அதுக்கான மெடிசின குடுத்து ட்ரீட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். சோ இந்த 24 ஹவர்ஸ் தான் நமக்கான வாட்ச் டைம். இப்ப கோழி வந்துட்டு கூட்டமா இருந்து, அதுல வந்துட்டு அந்த டல்லா இருக்க பேர்டோட சிம்ப்டம்ஸ் கண்டுபிடிக்கிறத விட, இப்படி நம்ம தனியா கொண்டு வந்து வச்சு கண்டுபிடிக்கிறப்ப, நம்ம ஈஸியா அது என்ன டிசீஸ்ங்கிறது கண்டுபிடிக்கவும் நமக்கு கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஏன் ப்ரோ 24 ஹவர்ஸ் இப்படி எதுவுமே பண்ணாம நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா, அதுக்குள்ள கோழி செத்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு பாக்டீரியால வந்தாலும் சரி, பாராசைட்னால வந்த டிசீஸா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் 24 ஹவர்ஸ்ல கோழி சாகாது. அட்லீஸ்ட் ஒரு 3, 4 நாளாவது சிம்ப்டம்ஸ் இருந்து ரொம்ப டல் ஆகி அப்புறம் தான் சாகும். அப்படி 24 ஹவர்ஸ்ல சாகுது அப்படின்னா, அது வந்து வைரஸ்னால வந்த டிசீஸா இருக்கும். அதுக்கு வந்துட்டு நீங்க அந்த 24 ஹவர்ஸ் முன்னாடியே ஏதாவது மெடிசின் குடுத்திருந்தா கூட வைரஸ்னால வந்த டிசீஸ்க்கு எந்த மெடிசினும் கிடையாது. நீங்க அத காப்பாத்த முடியாது. சோ அது வந்து உங்க தப்பு கிடையாது. மேக்ஸிமம் வந்துட்டு இந்த மாரி டல்லா இருக்க கோழிக பார்த்தீங்கன்னா, இந்த குளிர் அதிகமா இருந்துச்சுனாவோ, வெயில் அதிகமா இருந்துச்சுனாவோ, இந்த டீஹைட்ரேஷன் பிரச்சனைனால கூட இந்த மாரி டல்லா இருக்கலாம். அதுக்கு வந்துட்டு நீங்க இந்த எலக்ட்ரோலைட் வாட்டர் குடுக்குறப்ப அந்த 24 ஹவர்ஸ்லயே வந்து அது அந்த எலக்ட்ரோலைட் வாட்டர்லயே சரியாகி கூட அந்த 24 ஹவர்ஸ்ல அதுவே சரியாயிடும். சப்போஸ் வேற டிசீஸா இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த எலக்ட்ரோலைட் வாட்டர் போய் அத வந்துட்டு சிவியர் ஆக்க போறது கிடையாது. 24 ஹவர்ஸ்ல அது என்ன டிசீஸ் அப்படிங்கிற சிம்ப்டம்ஸ் நமக்கு காட்ட ஆரம்பிச்சிரும். நம்ம அதுக்கானத வந்து ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். சோ இந்த மாரி பிரச்சனை நீங்க ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ் வந்து அந்த கோழிய தனியா வச்சு எலக்ட்ரோலைட் வாட்டர் மட்டும் குடுத்து அதோட டிராப்பிங்ஸ் இல்ல கோல்டு இந்த மாரி ஏதாவது சிம்ப்டம்ஸ் காட்டுதா அப்படின்னு வாட்ச் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப 24 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இந்த கோழிக்கு வந்து என்ன டிசீஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சு ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டு, இப்ப மத்த கோழிக்கு வந்து கூட்டமா இருக்குல்ல, அதுக்கு என்ன ப்ரோ பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே 24 ஹவர்ஸ் அப்புறம் அந்த கோழிகள போய் வாட்ச் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு எல்லாமே நார்மலா ஆக்டிவா தான் இருக்கு அப்படின்னா, அதுகளுக்கு வந்து நீங்க எந்த மெடிசினுமே குடுக்க தேவையில்ல. ஏன்னா டிசீஸ் இல்லாத கோழிகளுக்கு நீங்க மெடிசின் குடுத்தீங்கன்னா, அது இன்னும் பிரச்சனைய தான் கொண்டு வரும். இல்ல இன்னும் 2, 3 கோழிக்கு வந்து டல்லா இருக்கு அப்படின்னா, இந்த கோழிக்கு வந்த பாக்டீரியாவோ இல்ல பாராசைட்டோ வந்து அந்த செட்டுக்குள்ள வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். சோ அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் அந்த செட்ட வந்து முழுசா ஒரு டைம் டிஸ்இன்ஃபெக்டன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இதுக்கு வந்து என்ன மெடிசின் குடுத்தீங்களோ, அதையும் வந்து மொத்த ஃப்ளோக்கும் குடுத்து அப்படியே நீங்க எல்லாத்தையுமே ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். சோ என்ன டிசீஸ் அப்படின்னு தெரியாம நீங்க எந்த மெடிசினும் குடுக்க வேண்டாம். 24 ஹவர்ஸ் அப்சர்வேஷன் டைம் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, கோழி வளர்க்குற உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.